ரொம்பவே சூப்பரான ஸ்பைசியான க்ரீமியான ஹை ரிச் ப்ரோட்டீனோட சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு வச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே மசாலாலாம் உள்ளே பிடிக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் கொடுத்து வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும். நான் 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும். இதை நல்லா வறுத்துட்டு இது கூடவே ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் முந்திரி பருப்பை போட்டு இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலிருந்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இந்த கலராக வரைக்கும் வறுத்துட்டு நல்லா எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி இதை எடுத்துட்டு இது நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூனுக்கு குறைவாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா 2 வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி பழத்தை நான் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் ஊற்றிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு வெங்காயமும் முந்திரியும் அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பரோட்டா சப்பாத்திக்கெலாம் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். பரோட்டாக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுபோக நீங்கள் ரச சாதத்தோட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுடலாங்க. உள்ளே போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மசாலாலாம் உள்ளே பிடிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சகர் நேரம் சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விடும். கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து கிளறி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிரும். சும்மா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனும் பார்த்திங்கன்னா அது குயிக்காகவும் வெந்துடும் சிக்கனு. அவ்வளோதான், ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கசூரி மேத்தி நம்ம தாளித்து உள்ளே கொட்டிடலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மெல்லு நல்லாவும் இருக்கும். அவ்வளோதாங்க, இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டா தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.